நபர்களுக்கு நீங்க 30 பைசா நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க 20 பேருக்கு. அதே மாதிரி யாரோ ஒரு முகம் தெரியாத நபர்களிடம் இருந்து 30 பைசா அவங்க பர்ச்சேஸ் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்க போகுது. அவரு பெட்ரோல் போட்டாலும் கிடைக்க போகுது, அவரு சாப்பிட்டாலும் கிடைக்க போகுது, அவரு வந்து போய் ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு சினிமா பார்த்தாலும் கிடைக்க போகுது. ஆனா இந்த கார்டை யூஸ் பண்ணி அவருக்கு செலவு பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். சோ இந்த விஷயங்களுக்கு நீங்க அப்ளை பண்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த நிமிடம் கூட நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து உங்களுக்கு வித்தின் ஏ வீக்ல உங்க வீட்டுக்கு தேடி வந்துடும். ஓகேங்களா? வித்தின் ஏ வீக்ல வீட்டுக்கு தேடி வரும். வீட்டுக்கு தேடி வரும்போது அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்க கொடுத்துருங்க. அது மட்டும் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. டூ பேல தான் வரும். நீங்க கார்டு ரிசீவ் பண்ணிக்கங்க. கார்டு ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கிரெடிட் வேலட் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். சார் கிரெடிட் வேலட் சொல்லிட்டே இருக்கீங்க சார், இன்னும் ஸ்டார்ட் ஆகல சார் அப்படின்னா, சரியா 17ஆம் தேதி இருந்து கொஞ்சம் நம்ம முன்னாடி வச்சிருந்தோம் டேட்டு. ஆனா 17ஆம் தேதியில இருந்து நீங்க ஸ்ட்ரீட் பஜார், யூனோ ஃபின்சர்வ் எல்லாத்துலயும் நீங்க உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் 10,000 லோட் ஆயிருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து புரிதல் கொடுக்கணும். நான் பாட்டுல புரியாம 10,000 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நீங்க செலவு பண்ணிடுவீங்க, ஆனா அந்த பணம் திருப்பி ரிட்டர்ன் வரணும். அதுக்கப்புறம் போயிட்டு உங்ககிட்ட போயிட்டு கலெக்ஷன் டீம் போயிட்டு உங்ககிட்ட டார்ச்சர் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், சார் மத்த ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி இப்ப எத்தனையோ ஆப் இருக்குது, அந்த ஆப்ல என்னையும் சேர்த்துருவீங்க நீங்க. ஓகேங்களா? சோ நம்மளுடைய நோக்கம் இது, மற்றவர்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இது வேறு. ஓகேங்களா? சோ நம்ம வந்து உங்களுக்கு ஒரு வருமானத்துடன் கூடிய ஒரு கிரெடிட் வேலட் கொடுக்குறோம். பை நோ பே லெட்டர், இதனுடைய சிஸ்டம் பேர் பை நோ பே லெட்டர். அது வந்து கடன், உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அவங்க. நீங்க 10,000 கடனா வாங்குறீங்க, தொகையாக ரொக்கமாக வாங்குறீங்க. நம்ம அப்படிலாம் கொடுக்கறது கிடையாது. நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்றதுக்காக கொடுக்குறோம். அதுவும் எங்க யாரிடம், நம்ம நிறுவனத்திடமும் நம்ம நிறுவனத்துடைய மெர்ச்சன்ட்களிடமும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு கொடுக்குறோம். ஓகே, சோ அதனால திரும்ப சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிலாம் கேட்காதீங்க. வருகிற சனிக்கிழமைக்குள்ள அப்ளை பண்றவங்களுக்கு இந்த 585 ரூபா முற்றிலும் ஃப்ரீ. அதுக்கு பிறகு அப்படின்னா நீங்க வந்து 585 ரூபா பேமெண்ட் பண்ணி தான் நீங்க வாங்கிக்கணும். ஓகேங்களா? சோ ஒரு நபர் எவ்வளவு கட்டணும் அப்படின்றத சொல்றேன். இப்ப 660 ரூபாய் வரக்கூடிய நபர் எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். 660 ரூபாய் பேமெண்ட் பண்றாரு, அவருக்கு 110 பின் கம்பெனி கொடுத்துருது, 100 பின் அவர் பேர்ல ஆக்டிவேட் பண்றாரு, 10 பின் அவருக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர் பேர்ல ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பின் கொடுத்துறாரு. பிளஸ் கிரெடிட் வேலட்டுக்காக 380 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். இதுல என்னைக்குமே மாற்றம் கிடையாதுங்க. 380 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். 585 ரூபாய் வந்து வருகிற சனிக்கிழமை வரைக்கும் ஃப்ரீ. இந்த ஷாப்பிங் கார்டுக்காக வாங்கக்கூடிய தொகை 585 ரூபாய் சனிக்கிழமை வரை ஃப்ரீ. சனிக்கிழமைக்கு பிறகு நீங்க இந்த கார்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அப்ப 660, 380, 585 பேமெண்ட். இதுல 380, 585 கம்பெனிக்கான தொகை கிடையாது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்க்கும் உங்களுக்கு 585 ரூபாய் கார்டுக்கான தொகை. ஓகேங்களா? ஏன்னா அந்த கார்டு தொகை வந்து என் அக்கௌண்ட்ல இருந்து பிடிப்பாங்க, உங்க அக்கௌண்ட்ல இருந்து பிடிக்க மாட்டாங்க, கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து பிடிப்பாங்க. ஓகேங்களா? அதனாலதான் நான் 585 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன்றது. ஏன்னா எனக்கு தான், ஏன்னா இந்த கார்டோட ப்ராப்பர்ட்டி யாருன்னா ஜமோரா தான், நீங்க கிடையாது. அந்த கார்டோடைய ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாருன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாருன்னா ஜமோரா தான், நீங்க கிடையாது. ஓகே, சோ நீங்க ஒருவேளை நான் டிஜிட்டல் ப்ரோமோட்டர்ல இருந்து நான் விலகிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாலும், இல்ல கிரெடிட் வேலட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாலும், நீங்க என்னைக்கு க்ளோஸ் பண்ணீங்களோ இந்த கார்டோட நீங்க சப்மிட் பண்ணணும். இந்த கார்டோட நீங்க கம்பெனிக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ரூல் இது. சோ அதனால நண்பர்களே, ஷாப்பிங் கார்டு எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன சார் ஒவ்வொன்றா அப்ளை பண்ண சொல்றீங்களே சார் அப்படின்னா, ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. மீண்டும் இப்பதான் டிஜிட்டல் ப்ரோமோட்டர் இப்பதான் கிரெடிட் வேலட் அக்ரிமெண்ட் அப்ளை பண்ண நான் வந்து இப்ப மீண்டும் வந்து ஷாப்பிங் கார்டு அப்ளை பண்ண சொன்ன எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னும் மீண்டும் ஒரு முறை நீங்க வந்து ஆதார் கார்டு, திரும்ப பேன் கார்டு, போட்டோஸ், பேன் கார்டு இல்லாத நபர்கள் இந்த ஷாப்பிங் வேலட் வாங்க முடியாது, ஷாப்பிங் கார்டு வாங்க முடியாது, அதையும் சொல்லிடுறேன். அதுல நாளைக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, சார் என்னுடைய கஸ்டமருக்கு பேன் கார்டே இல்ல சார், என்ன சார் பண்றது? பேன் கார்டு இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் தான் ஒரு ஷாப்பிங் கார்டு டிசைன் பண்ணி, நான் தான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து, நான் தான் ஒரு பிளாஸ்டிக் கார்டு ஒன்று ரெடி பண்ணி, நான் தான் சும்மா டம்மியா உங்களுக்கு அனுப்பிவிடணும். அது டம்மி கார்டாக தான் இருக்க முடிஞ்சு, ஒரிஜினல் கார்டாக இருக்காது. அதனால அப்படிலாம் யாராவது கேட்டீங்கன்னா, நீங்க பேன் கார்டு வேணாம் சார், நான் ஷாப்பிங் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். ஆனா அந்த ஷாப்பிங் கார்டு வெறும் பெயர் அளவில் தான் உங்க பாக்கெட்ல இருக்கும், அதுக்கு எந்த விதமான யூசேஜும் இருக்காது. அதனால அது மாதிரிலாம் யாரும் கேட்காதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? பேன் கார்டு மஸ்ட். பேன் கார்டு இருந்தா தான் ஷாப்பிங் கார்டு வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. நான் தர கார்டு கிடையாது. தெளிவா பேங்கோட பேர் போட்டிருப்பாங்க, வங்கியோட பெயர் போட்டிருப்பார்கள். அந்த கார்டை நீங்க உங்க கையில கிடைச்சதுக்கு அப்புறம் தாங்க நம்மளுடைய உண்மையான ஒரு வளர்ச்சி என்னன்றது இந்த உலகத்துக்கு தெரிய போகுது. ஓகேங்களா? அதனால நண்பர்களே,
இத வாய்ப்பு உங்களுக்கு இப்ப நீங்க 4089 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இந்த நிறுவனம் வந்து ஒரு உண்மையான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. நேர்மையான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அந்த நிறுவனத்துக்கு கூட இருப்போம்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி நிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே. ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன விஷயம்னா, இன்னைக்கு காலைல ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் குடுத்தேன். ரூ. 660 எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 660 நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, தயவு செய்து ரூ. 300 கிடைக்குன்றதுக்காக ரூ. 660 என்ட்ரி போட்டுறாதீங்க. அவர்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் தெரியும் தெரியாம அவர்களுக்கு என்னன்னு தெரிய வச்சு, அதற்கு பிறகு ரூ. 620 ஐடி கொண்டுட்டு வாங்க. நீங்க பாட்டுல ரூ. 660 ஒருத்தர் சேர்த்து விட்டா ரூ. 300 வரும் அப்படின்னு சொல்லிலாம் யாரையும் சேர்த்து விட்டாதீங்க அப்படின்னா. நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு குடுக்காம இருந்தா கூட நிறைய ஐடி வந்திருக்கும் போல இருக்கு. நான் குடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சொற்ப அளவுல தான் இன்னைக்கு ஐடி வந்துச்சு. உண்மையிலேயே அது நினைச்சு எனக்கு மன நிறைவா இருக்கு. ஏன்னா, நண்பர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர்கிட்ட வந்து இன்னுமே ரூ. 660 மட்டும் குடுத்துட்டு ரூ. 300 வாங்கலாம்னு நினைச்சா, இந்த நிறுவனம் குடுக்காது. இவரு குடுக்க மாட்டாரு. நம்மள்ட்ட குடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மள டீல்ல விட்டுருவாரு. அப்படின்றத நண்பர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு ரொம்ப சொற்ப அளவுல வந்துச்சு. ஓகேங்களா? எனக்கு ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷங்க. நீங்க நீங்க சொற்ப அளவுல கூட குடுங்க. அத நேர்மையான அ ஐடியாக இருக்கட்டும். அதுதான் நான் விரும்புறது. ஓகேங்களா? சோ அப்படி இருந்து பாருங்க. நம்ம எல்லாருமே நேர்மையானவர்களாக இருப்போம். நம்ம எல்லாருமே வந்து சொன்ன சொல்லை காப்பாத்த முடியும். நானும் காப்பாத்த முடியும். நீங்களும் காப்பாத்த முடியும். ஓகேங்களா? சோ நிறுவனம்ங்க ஆரம்பத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ரூ. 300 தர்றதுன்றது ஒரு டைம் நான் தரேன்னு சொல்லியிருந்தா நீங்க சொல்றது கொஞ்சம் சாத்தியப்படும். நான் வந்து டெய்லி தரேன்னு சொல்றேன். டெய்லி தர்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு எப்படின்றத சின்ன குழந்தைய கூப்பிட்டு ஒரு ஒரு 5த் படிக்கக்கூடிய பையன் கணக்கு வழக்கு தெரியும் இல்லையா? அவன கூப்பிட்டு இந்த இத நீங்க கூப்பிட்டு சொல்லி பாருங்க. எப்படி குடுக்க முடியுன்ற அடுத்த கேள்வி வரும். ஒரு எம்பிஏ படிக்கிற ஸ்டூடண்ட்ட கூப்பிட்டு, ஐயா இத டெய்லி தரேன்றாரு. எப்படியா குடுக்க முடியும்ன்னு கேட்டு பாருங்க. அவர்கிட்ட ஒரு கேள்விகள், மிகப்பெரிய கேள்விகள் வரும். ஓகேங்களா? ஆனா அதெல்லாம் நாங்க நாங்க டெய்லி தர்றேன்னு சொல்றோம்னா, அப்ப அதற்கேற்ற இன்புட் உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் தானே அர்த்தம். ஓகே. அதற்கேற்ற அதுக்கேற்ற அவுட்புட் உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் தானே அர்த்தம். அந்த அவுட்புட் இருந்தா தான் நான் வந்து உங்களுக்கு குடுக்க முடியும் இல்லைங்களா? சோ அதனால நண்பர்களே, நீங்க நேர்மையாக அதுல ஒர்க் பண்றதுக்கு தயாராக இருங்கள். இன்னைக்கு இல்ல, ரூ. 64,00,000 முடியிற வரை நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நபர் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாருங்க. ஓகேங்களா? அந்த நபர் நம்ம கூட எத்தன நாள் தெரியுங்களா கன்டின்யூ பண்ணுவாரு? 21,333 நாட்கள் நம்ம கூட அவர் வந்து டிராவல் ஆவார். ஓகேங்களா? 21,331 நாட்கள் வந்து நம்ம நிறுவனத்தோட அந்த நபர் வந்து டிராவல் ஆகக்கூடிய அவ்வளவு நாள் வந்து நம்ம நிறுவனத்தோட அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவார். ஓகேங்களா? அப்ப 51 வருடங்கள் 59 வருடங்கள் வந்து நம்ம கூட அவர் வந்து டிராவல் ஆகலாம். ஓகேங்களா? சோ 59 வருடங்கள் வந்து இப்ப எனக்கு 40 வயசு ஆச்சு சார். அப்ப 99 வயசு வரைக்குமா நான் வந்து டெய்லி 300 எடுக்க முடியும் அப்படின்னா, அது உங்களுடைய இது. நீங்க டெய்லி எவ்வளவு எடுக்க போறீங்கன்றத நீங்க முடிவு பண்ணீங்க. டெய்லி ரூ. 1000 எடுத்தீங்க அப்படின்னா, நாட்கள் கம்மியாகும். டெய்லி 5000 எடுக்கிறீங்கன்னா, நாட்கள் கம்மியாகும். சோ உங்கள பொறுத்த மட்டும் ரூ. 64,00,000 அப்படின்றத டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு நம்ம பிக்ஸ் பண்ணி குடுத்தாச்சு. சோ அதையும் வந்து நானும் வந்து 5 கோடி பேருக்கு 5,00,000 பேருக்குலாம் நான் டெய்லி ரூ. 300 தருவேன்லாம் நான் சொல்றதுக்கான எதுவும் கிடையாது கம்பெனில. சோ கண்டிப்பாக ஒரு சிலர் இல்ல நெறைய பேர் நெறைய நண்பர்கள் வந்து 21 நாள் 21,331 நாள் தான் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஓகேங்களா? ஏன்னா கடைசியில இருக்கிறவங்க ரெஃபர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. சோ மேல கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கங்க. நிறுவனம் வந்து 100% உங்கள்ட்ட சிஸ்டத்த சொல்லியாச்சுங்க. இதுக்கு மேல இனிமே உங்க கையில தான் இருக்குது. இனிமே வந்து நம்ம மார்க்கெட்டிங் விஷயங்கள், மற்ற விஷயங்கள நம்ம வந்து பேசுறதுக்கு நம்ம போயிடலாம். அனைவரும் வானளாவிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.